எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த அளவுக்கு பயப்படுற, ஆனா அத வெளியில காட்ட மாட்டேங்கிற. இப்ப எனக்கு என்னதான் ஆச்சு? அவளை பாக்குறப்பெல்லாம் என்னை விட்டு விலகிருன்னு அவ சொல்றா. ஆனா நான் அவ பக்கத்திலேயே போயிட்டு இருக்கனே. அரேன் வா, I said come with me. ரன்பீர், ரன்பீர் நல்லா இருக்கல? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. அட்லீஸ்ட் நடக்கும்னாது நம்ம நம்பலாம் இல்லையா? இல்ல சஹானா, ரியா. ஹே ரன்வீர், எங்க பாருக்க? சாரி, நீ இப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தல. இப்போ உன் கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. எங்க? நான் உன்கிட்ட பேசணும், வான்னு கூப்பிட்டேன், வா. என்னாச்சு? I said come with me. ஓ வா. நீங்க எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த இப்போ? நான் எதுக்காக இங்க உன்னை கூட்டிட்டு வந்தேன்னா, எல்லாரும் முன்னாடி நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்ன உண்மையை சொல்ல போற? You tell me. What's going on? நீங்க மறந்துட்டீங்கல்ல? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு மறந்துட்டீங்களா? சீரியஸாவே மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஓ, of course. So sorry. எப்படி மறக்க முடியும்? Of course, இதை விட வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்க முடியும் ரன்பீர்? அந்த விஷயத்துக்காக நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன இது? பில். இந்த பில் அது ஆக்சுவலி ஆல்கஹாலால ஒண்ணும் ஆகாது. ஒரு ட்ரிங்க் தனு ஆண்டிக்கு பத்தாது. சோ இந்த மாத்திரையை பத்தி நான் யோசிச்சேன், அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பில் நிச்சயமா தனு ஆண்டி வாயில இருந்து உண்மையை வர வச்சிரும். இது கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும். வெரி நைஸ். பசங்களா தனுவோட டோஸ் ரெடி ஆயிடுச்சா இல்லையா சொல்லுங்க. அடி தூள். சோ இத சர்வ் பண்றதுக்கு நானும் இப்ப ரெடியா இருக்கேன். இதுல நல்ல விஷயம் என்ன தெரியுமா? தனு நம்மள நம்பிட்டா. வாங்க எல்லாரும் வாங்க. லெட்ஸ் கோ. வாங்க. இதோ தனுவோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்பத் இருக்கே, இது மூலமா நம்ம வாக்குமூலத்தை வாங்கிடலாம். என்ன மூலம்? அட வாக்குமூலம்பா. ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? இங்க பாருங்க. அதாவது இந்த ட்ரிங்க் உள்ள போச்சுன்னா உண்மை தானா வெளியே வரும். ஒரே ட்ரிங்க்ல வேலை முடிஞ்சிருமா? Of course முடிஞ்சிரும். ஏன் முடியாது? என்ன கேட்டா நம்ம இன்னும் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அட வேற யார் வாயில இருந்தாவது உண்மையை வர வைக்கணுமா? வேற யாருக்கும் இல்ல, தனு ஆண்டிக்கு மட்டும் நம்ம எடுத்துட்டு போய் ஜூஸ் கொடுத்தா அவங்களுக்கு சந்தேகம் வராதா? எல்லாருக்கும் கொடுத்தா நார்மலா சர்வ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு சும்மா ஆயிடுவாங்க. வாவ் பிராச்சி, வாவ். உன்னோட மூளை இருக்கே அப்படியே பிரக்யாவோட மூளை மாதிரியே இருக்கு. நான் ட்ரிங்க் ரெடி பண்றேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே guys, listen to me. என்கிட்ட இது ஒண்ணுதான் இருக்கு. ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலனா அப்புறம் நம்ம ஆல்கஹாலை தேடி தான் போய் வேலையை முடிக்கணும், ஓகேவா? அண்ட் நான் உறுதியா சொல்றேன், ஆல்கஹால் வேலைக்கே ஆகாது. You are right. Actually ஆல்கஹால் வேலைக்கு ஆகாது. ஆல்கஹால்னா நிறைய குடுக்க தான் தனு ஆண்டி வாயில இருந்து எல்லா உண்மையும் வெளியே வரும். இந்த மாதிரி பண்ணி நான் பாத்துர்க்கேன். உனக்கு ஆல்கஹாலை பத்தி ரொம்ப தெரியுமா? இவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இவனுக்கு தெரியும் எவ்வளவு குடிக்கணும் எவ்வளவு குடிக்க கூடாதுன்னு எல்லாமே இவனுக்கு தெரியும். He knows everything. Okay? Hey, once again guys, நான் என்னுடைய ஆப்பிளையே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்க உங்களுடைய லெக்சர் எல்லாத்தையும் மூடிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நாம எல்லாரும் பிளான செயல்படுத்தலாம். ஆமா பசங்களா, ஆரியன் சரியா சொல்றான். நீ சீக்கிரமா இதுல மாத்திரை போடு. என்ன போடு. வேலை செய்து. தனு ஆண்டிக்கு ட்ரிங்க் நீயே குடுத்துரு. ஏன் நான் போய் கொடுக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. நான் கொடுத்தா அவங்க குடிக்க மாட்டாங்க. அப்ப என்ன நினைக்கிற? நான் கொடுத்தா மட்டும் என்கிட்ட இருந்து வாங்கி குடிச்சிருவாளா? அவ ரொம்ப ஸ்மார்ட். நான் போய் கொடுத்தனா கண்டிப்பா அவ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நம்பிடுவா. She is right. அது என்னன்னா தனுக்கு நல்லாவே தெரியும் ரியாக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. இவ கொடுத்தா குடிக்கவே மாட்டாங்க. இங்க பாருங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க எல்லாரும். உங்க எல்லாருக்கும் தனு கிட்ட பிரச்சனை இருக்குல்ல, ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால இந்த ட்ரிங்க நான் தான் அவகிட்ட கொண்டு போய் குடுக்க போறேன். சரியா சொன்னீங்க. வெரி குட். நைஸ். இத்தாலி தான் இந்த வேலையை செய்ய போறா. வாங்க. ஐயோ நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எந்த கிளாஸ்ல இருக்கு? இதோ இதுதான். இது மட்டும் வேற ஷேப்ல இருக்கு பாருங்க. இததான் நீங்க தனு ஆண்டி கிட்ட குடுக்கணும். இது பார்க்க வித்தியாசமா தானே இருக்கு. ஆமா. பிராச்சி, உண்மையிலேயே நீ என் கூடயே வந்துருமா? உண்மையிலேயே நாங்க போய் தப்பா ஏதாவது பண்ணிட்டேன்னா வாங்க. கடவுளே எங்களை காப்பாத்து. ஐ எம் கிளாட். அதாவது நீ என்ன அண்ணியா ஏத்துக்கிட்டதுக்கு இப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் உறவா மாற போகுது. இத பத்தி நான் நிறைய யோசிச்சுட்டேன். நீ அண்ணனோட வைஃப் ஆக போற.
அண்ணனுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறேனோ அதே முக்கியத்துவத்தை உனக்கும் தருவேன். என்னால உன்னை இக்னோர் பண்ண முடியாதே. அதனால உன்னை நான் என் அண்ணியா ஏத்துக்கிறேன். நான் இவகிட்ட இததான் சொன்னேன், ஒரே வீட்ல இருந்துகிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் புரிய வைப்பாங்க. பாட்டி நீங்க ஏன் பிரக்யாக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? ஐ மீன் இப்போ அவ அபியை விட்டு தள்ளி இருக்க வேண்டாமா? பிரக்யா அபி ரூமுக்கு போகவே இல்லையேமா. அது இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி பேசக்கூடாது இல்லையா? நான் டோட்டலா மாறிட்டேன்னு சொன்னா தனுவுக்கு சந்தேகம் வந்துரும். நான் பிரக்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு இவளுக்கு சந்தேகம் வந்துரும். அட என்னத்த சொல்றது தனு, உன்கிட்ட நான் ஏன் மறைக்கணும்? பிரக்யா அபி ரூமுக்கு தான் போயிருக்கா. ஆனா எனக்கு அபி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அபி மட்டும் இந்த கோலத்துல உன்னை ஒரே ஒரு தடவை பார்த்தான்னு வையி, அதுக்கப்புறம் ஒரு நொடியில பிரக்யாவை மறந்துடுவான். அதாவது நானும் ஆலியாவும் உன்னை எப்படி ஏத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அபியும் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்குவான். இந்த அபி இருக்கானே ஒரு பொறுப்பான அப்பா, அப்புறம் கடமையில பொறுப்பான கணவர். இந்த நம்பிக்கை உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும் பாரு. அவன் எவ்வளவு நல்லவன்னு உனக்கே தெரியும். எனக்கு உங்களோட இந்த வார்த்தை தான் நம்பிக்கை கொடுக்குது பாட்டி. ஹாய் அபி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இப்ப நீ இன்னும் ரொம்ப அழகா இருக்க. போலாமா? அவளை கண்டிப்பா உண்மை சொல்ல வைப்போம். How? குடிச்சதுக்கு அப்புறம். ஒருவேளை போதையில எல்லாம் உண்மையும் சொல்லிடலாம்ல. பாட்டி நாங்க 2 பேரும் பார்க்க எப்படி இருக்கோம்? பார்க்க அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டி ஜூஸ். ரொம்ப நேரமா தாகமா இருந்ததுமா. உங்க மனசுல இருக்க விஷயம் எனக்கு தெரியாதா என்ன? அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஒன்னு சொல்லவா? உங்க கூட சேர்ந்தே மத்தவங்களுக்கும் நான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆலியா. தேங்க்யூ. அபி தேங்க்யூ. இத நீ எடுத்துக்கோ. நோ தேங்க்யூ, எனக்கு வேண்டாம். ஏன்? சில்லுன்னு இல்லையா? நான் வேணா உனக்கு ஐஸ் போட்டு தரேன். நோ தேங்க்யூ, எனக்கு வேண்டாம். என்ன மித்தாலியா நீங்க ஏன் இவ்ளோ அப்செட் ஆகுறீங்க? நீங்க என்னமோ இந்த ட்ரிங்க் எனக்காக போட்டு கொண்டு வந்த மாதிரி. அது என்னன்னா அது எல்லாரும் குடிக்கிறாங்க. யாருக்கு என்கேஜ்மெண்ட்டோ அவங்க குடிக்கலன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் கொண்டு வந்தேன். என் மனசு கஷ்டப்படும் இல்லையா? சரி உனக்கு வேண்டாம்ல, அப்ப சரி சரி. பிராச்சி, இந்த ஜூஸ நீ கிச்சன்ல வச்சிரு. எடுத்துட்டு போ. என்ன காய்ஸ் நீங்க மொத்த மெயின் ஆக்ஷனும் வெளியே போயாச்சு, நம்ம மட்டும் ஏன் இங்க இருக்கணும்? வாங்க வெளியே போலாம். வெளியில போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்ல, அதுதான் கரெக்ட். ஸ்டாப் இட். யாரும் வெளியே போக கூடாது. ஓகே? ஏன் என்ன ஆச்சுரியா? தப்பி தவறி தனு நம்மள பாத்துட்டானா அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவா. நோ, நீங்க எங்கேயும் போக கூடாது. ஓகே நோ ப்ரோ, ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ ரைட். வெளியே எவ்வளவு ஆள் கம்மியா இருக்காங்களோ அதுதான் நமக்கும் நல்லதும் கூட. ஆனா இங்க பாருங்க, வெளியே ஆள் கம்மியா இருக்கணும்ன்றதுக்காக அர்த்தம் நீங்க உள்ள வரணும்னு கிடையாது. இந்த ட்ரிங்க நீ எதுக்காக திரும்ப கொண்டு வந்துட்டு? தனு குடிக்கலையா இத? தனு நம்மள சந்தேகப்பட்டிருப்பா. கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும். அப்பயே நினைச்சேன், இந்த முதல்ல கிடையாது. சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் அவங்க குடிக்கல. ஏன்? நான் டயட்ல இருக்க, இந்த ட்ரிங்க் எல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல, அதான் அவ்வளவு ஒல்லியா இருக்கா. அப்படி பார்த்தா உங்க அம்மாவை பார்த்தா கூட தான் அப்படி தோணுது. ஏன்னா அவங்க உங்க அம்மான்னு சொன்னா யாரும் கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. அவங்க பார்க்க உங்க அக்கா மாதிரியே இருக்கு. என்ன நான் சொல்றேன்? ஓகே, இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, அத பத்தி கவலை இல்லையா? நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், என்கிட்ட ஒரு டேப்லெட் தான் இருக்குன்னு. கேட்கவே இல்ல நீங்க. எதனா சுகர் ஃப்ரீயா இன்னொன்னு வாங்கிட்டு வர. ஓகே ரிலாக்ஸ். ஓகே வாட் ரிலாக்ஸ்? லிசன் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இங்க பாருங்க, நம்மளோட பிளான் பி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம கிட்ட பிளான் ஏ ரெடியா தான் இருக்கு. உங்க மம்மி சொன்ன பிளான் ஞாபகம் இருக்கு இல்லையா? யூசுவலி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பிளான் ஏ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பிக்கு வருவாங்க. ஆனா நம்ம இப்போ பிளான் பி பண்ணிட்டு இப்ப பிளான் ஏக்கு போக போறோம். அதான் பிளான் ஏ. பிளான் ஏ என்ன?
ஏஜென்ட் ஆரியன் பிளான் ஏ. எஸ், நம்ம தனுவோட போனை திருடணும். அதுதான். லெட்ஸ் டு தட். ரெடி ப்ரோ, லெட்ஸ் கோ. ஐ அம் ஆல்சோ ரெடி. hope for the best. all the best சொல்லுங்க. நாங்க கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட். thank you. ஆல் தி பெஸ்ட். ஏஜென்ட் ஆரியன் சைனிங் ஆஃப். பை பை. என்னால தனுவை கூட பொறுத்துக்க முடியும், உன்ன முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் கூட சந்தோஷமா இருக்கேன்னா இந்த உலகத்துல யாருமே உன் கூட இருக்கவே முடியாது. வெயிட்டர், சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க இங்க பாருங்க, சாப்பாடெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். முதல்ல என்கேஜ்மெண்ட் முடிச்சிடலாமா? ஐயருங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல. இன்னைக்கு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு தெரியுமா? தேங்க்யூ சோ மச். ஆனா நீ அதை சொல்லும் போது ரொம்ப வினோதமா இருக்கு. ஐ மீன் ஜெனியூனா இல்ல. இங்க பாரு, பாட்டியே என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஒருத்தரை தவிர. நீ ஒழுங்கா ஒத்துக்கோ, அப்படி இல்லனா மொத்த குடும்பமும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறேன்னு. நீங்க இப்ப ஏதாவது சொன்னீங்களா மித்தாலியா? நீ அதாவது நீ அக்செப்ட்னு ஒரு வார்த்தை சொன்னல, நான் அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது கண்டிப்பா உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துப்பாங்க, ஏத்துக்காதவங்களும் ஏத்துப்பாங்க. இப்ப பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க, வீட்ல இருக்க பெண்களுக்கும் மத்தவங்களுக்கும் மரியாதைய சம உரிமையா கொடுக்கணும்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஐயருக்கு கால் பண்ணிட்டு வரேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா உன்னுடைய பேரண்ட் தான் வரல. ஏன் 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 என்னாச்சு? அதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா வேண்டா வெறுப்பா இருக்கிற பக்கத்து வீட்டுக்கார மாதிரி உங்க அப்பா அம்மா இருந்துட்டாங்க. என் அம்மாவை பத்தி மரியாதையா பேசு, இல்லன்னா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் என்ன தப்பா பேசிட்டேன்? சொல்லு. அவங்களும் வந்திருக்கணும் இல்லையா? இது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல. ஃபங்க்ஷன்னா உன்னோட ஃபேமிலி எங்கப்பா? என் ஃபேமிலி எங்கன்னு கேட்டா உனக்கு என்ன கண்ணு கூடா? எங்க அம்மா இருக்காங்களா? ஷீ இஸ் லுக்கிங் சோ அவங்க பிரிட்டி. பிரிட்டியா இருக்காங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். உங்க அம்மா வந்திருக்காங்க, உங்க அப்பா எங்கப்பா? அவரே எங்க வரல. அப்பா வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு, எங்க புரியுதா? அப்பா கூட தான் பிசினஸ்ல பிஸியா இருக்காரு, அதனால தான் வர முடியல. உங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு போறாரு, எப்ப பார்த்தாலும் சும்மா தான் இருப்பாரு. என்ன பார்த்து பேசு, எதுக்கு தப்பா பேசிட்டு இருக்க? ஏய், மேல கைய வைக்காத. சீஃப், நாங்க நடிக்கிறோம். தன்னோட போனை திருட வேண்டாமா? தனு, இங்க பாரு, பசங்க இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நீ முதல்ல இங்க இருந்து எந்திரி. குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறியா? உன்ன தனு ஆண்டி போன் மாறினதை மட்டும் பாத்திர கூடாது, இல்லன்னா எல்லாம் தலைகீழா மாறிடும். Sorry. உங்களுக்கு எதுவும் அடிப்படல. உங்க போன் ஆகல. I'm fine. I'm okay. ஆரியன், behave yourself. he started it. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி கேளுங்க. Sorry. Sorry. It's okay. ஆரியன். அம்மா, சொல்லு. தனு ஆண்டி போன் கிடைச்சிருச்சு, இப்ப என்ன பண்றது? இதுல இருந்து நான் பிரதீப்போட நம்பரை எடுக்க போறேன். அப்புறம் தனுவோட என்கேஜ்மெண்ட் கார்டு இருக்குல்ல, அதை அவனுக்கு அனுப்ப போறேன். அம்மா, அனுப்பிட்டேன். சரி, அவ போனை அவளுக்கே திருப்பி கொடுத்துடலாம். வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த போன் கையில கிடைச்சிருக்கு. இந்த மொபைல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும், நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பாரு. ஆமா, பார்த்தா உபயோகமா ஏதாவது கிடைக்கும்னு தெரியும். ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த என்கேஜ்மெண்ட் விஷயத்தை பத்தி பிரதீப்க்கு தெரிய வந்துச்சுன்னு வையேன், அவன் நேரா இங்க வந்துருவான். ஏன்னா எந்த ஒரு புருஷனாலையும் தன்னோட பொண்டாட்டிக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறத ஒத்துக்க முடியாது. ஒருவேளை அவன் வந்துட்டானா நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவைப்படாது. வணக்கங்க, வாங்க. என்ன இது? தனுக்கு உடம்பு சரியில்லை, என்கிட்ட தூங்க போறான்னு சொல்லியிருந்தா, உண்மை என்ன நாங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வரும். தனு நிஜமாவே இப்படி பண்ண போறானா கண்டிப்பா அவ செத்துதான் ஆகணும். ஏன்னா அவ என்கிட்டவே போய் சொல்லியிருக்கா. துரோகத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. தனு, நீ பெரிய தப்பு பண்ற. வெயிட், பாட்டி எங்க? உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? அதான் உங்களுக்கு மயக்கம் வந்தது இல்லையா, அவங்கள ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போனேன். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூங்குனா அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க. ஸ்ட்ரேஞ்ச், எல்லாரும் இப்ப இங்கதானே இருந்தீங்க. ஆரியனும் ரன்பீரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எல்லாரும் இங்கதான் இருந்தீங்க. அப்புறம் எல்லாரும் திடீர்னு காணாம போயிட்டீங்க. வேர் இஸ் எவ்ரிஒன்? நான் ஐயர் கூட பேசிட்டு இருந்தேன், அவருக்கு லொகேஷன் தெரியல. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? உங்களுக்கு தெரியுமா, என்னாலதான் ரெண்டு பேரும் சமாதானமானாங்க. நான் இந்த என்கேஜ்மெண்டோட இன்விடேஷனை பிரதீப்க்கு அனுப்பி விட்டுட்டேன். இனிமே உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்த டென்ஷன் தேவையில்ல.
அவன் வருவான், தனுவ பாப்பான், ஆட்டோமேட்டிக்கா இவளே என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிடுவான். பிராச்சி அது என்னன்னா I'm so sorry. உங்க போன். சாரி. வாவ், நம்ம 2 பேர்கிட்டயும் ஒரே மாதிரி போன் இருக்குன்னு நான் நோட்டீஸ் பண்ணவே இல்ல. இந்த காலத்துல எல்லாரும் இந்த மாதிரி போன் தான் வச்சுப்பாங்க, you know? சரி, இப்ப எல்லாரும் வந்தாச்சு இல்லையா? ஐயரும் இங்கதான் இருக்காரு. சோ எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணோம்? என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஐ மீன், எதுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு இவ்ளோ அவசரப்படுற? என்கேஜ்மெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் நலங்கெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு டான்ஸ் ஆடினா என்ன? அண்ணனும் தனுவும் ஒரு கப்பிள் டான்ஸ் ஆடலாம்ல? என்ன சொல்றீங்க? பசங்களை கை தட்டுங்க. நல்ல ஐடியா. இது நம்ம ஃபேமிலியோட ட்ரெடிஷன் இல்லையா? கப்பல் டான்ஸ் கண்டிப்பா ஆடணும். அந்த பிரதீப் வர வரைக்கும் தனுவை பிஸியா வச்சிருக்கணும்ல. we need time. ஆமா, பின்ன வேற என்ன பண்றது? பிரதீப் வர வரைக்கும் இவன் இந்த டான்ஸ்லயே பிஸியா இருக்கட்டும். அப்ப நீ கூட வந்து டான்ஸ் ஆடு. முடியாது. ரியா, play the music. வாங்க பசங்களா, நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து பார்க்கலாம். என்னாச்சு கடவுளே? தனுக்கு யாரோ தண்ணி கொண்டு வாங்க. என்னாச்சு தனு உனக்கு? இரு தண்ணி கொண்டு வர சொல்றேன். நீ ரொம்ப ஓவரா டான்ஸ் ஆடல. வா 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 வந்து இங்க உட்காரு. வா வா வா. ஏன் இப்படி பண்ண? என்ன நினைச்சுதானே ஆடிட்டு இருந்தீங்க? தண்ணி வெயிட்டர், தண்ணி எடுத்துட்டு வா. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. பிராச்சி, இந்த ட்ரிங்க் என்கிட்ட கூட நான் கொண்டு போறேன். மெதுவா. வெயிட்டர், இங்க வாங்க. அது இந்த ட்ரிங்க் இருக்குல்ல, தனுங்கிறவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுல்ல, அவங்க கிட்ட போய் கொடுங்க. ஓகே. அவங்க தண்ணி கேட்பாங்க, ஆனா நான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துருங்க. இந்த வெயிட்டர் தான் எல்லா இடத்துலயும் உபயோகமா இருப்பாங்க. நான் போனதுக்கு அப்புறம் வாங்க. வெயிட்டர், தண்ணி இன்னும் வரல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு தனு? நீங்க எல்லாரும் என்ன புடிச்ச மாதிரி நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கல? அதுவும் குறிப்பா நான் உன்னை பத்தியும் மித்தாலியனையும் பத்தியும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ மீன், பாட்டி வந்து நீங்க 2 பேரும் என்ன ஏத்துக்கிட்டதா சொன்னாங்க. ஆனா நான் அதை ஏத்துக்கிட்டேன். ஆனா பாட்டி போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் அப்படியே பிரக்யா பக்கம் போயிட்டீங்க. நாங்க அப்படி என்ன பண்ணோம்? நான் தண்ணி கேட்டு கத்திட்டு இருக்கேன். ஏன் யாரும் தண்ணி கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? நான் வெயிட்டர் கிட்ட சொல்லிட்டு அவரை தண்ணி கொண்டு வந்துருன்னு சொல்லிருக்காரு. வந்துருவாரு.